ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க ஏமாத்திட்டு தாங்க இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் அவங்களுக்கு நடந்ததை என்கிட்ட சொன்னாங்க. நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அவங்க பொண்ணுக்கு வரன் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. சரியா அமையாதனால பக்கத்தில் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இந்த கோயிலில் போய் விளக்கு போடுங்க, நல்ல வரனா அமையும் அப்படின்ட்டுருக்காங்க. இந்த அம்மாவும் பொண்ணை கூட்டிகிட்டு வாரம் வாரம் போய் கோயிலில் விளக்கு போட்டுட்டு வந்திருக்காங்க. அதை ஒரு அம்மா நோட் பண்ணிகிட்டே இருந்துட்டு, என்னம்மா வாரம் வாரம் விளக்கு போடுறீங்க, பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா அப்படின்ட்டுருக்காங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மா, என்னம்மா உங்கள் குலதெய்வம் வந்து இந்த திசையில் இருக்கா, இந்த சாமியா அப்படின்னு சொன்னோன்னே, எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டுருக்காங்க இவங்க. நான் கோயிலில் வாக்கு சொல்லுவேன், இந்த மாதிரி கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணி கொடுப்பேன், ஒரே மாதத்தில் கல்யாணம் ஆயிரும் அப்படின்ட்டுருக்காங்க. இந்த அம்மாவும் பொண்ணை அங்கங்கே கூட்டிகிட்டு சுற்றுறதுனால எங்கள் பொண்ணுக்கும் பண்ணி கொடுங்க, எவ்வளோ செலவாகும் அப்படின்ட்டுருக்காங்க. 10,000 சொன்னோன்னே, இல்லைம்மா எங்கள் வீட்டுக்காரர் இதெல்லாம் நம்ப மாட்டார், அவருக்கு தெரியாது, எப்படியாவது 5,000 கொண்டு வந்து தரேன், எப்படியாவது பண்ணி கொடுங்க அப்படின்ட்டுருக்காங்க. சரின்னு சொன்னோன்னே அடுத்த நாள் அமௌண்ட்டையும் கொடுத்துட்டு ஃபோன் நம்பரை எழுதி வாங்கிட்டு வந்திருக்காங்க. 2 நாள் ஃபோன் பண்ணும்போது எடுத்து அட்டன் பண்ணியிருக்காங்க. 3வது நாள் பார்த்தீங்கன்னா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருதாம்மா. இந்த மாதிரி ஏமாத்துறவங்ககிட்ட நம்ம தாங்க உஷாராக இருக்கணும்.